இப்ப ஒரு வயதானவர் இருக்காரு, அவர் ஒரு 60 வயது 70 வயதா இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படுது, இறந்து போற சூழல் இருக்காரு. அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் இப்படி கையை பிடிங்க ஃபர்ஸ்ட். அப்ப இப்ப கையை பிடிச்சதுனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு தெம்பு வந்துருது. அப்படி பண்றப்ப இந்த கவுடி காலம் இருக்கு இல்லையா, இந்த கவுடி காலத்துல பிரஷர் கொடுக்கணும். பிரஷர் கொடுத்துட்டு இந்த பகுதியை இப்படி பண்ணா போதும். அப்ப அவங்களுக்கு வந்து இருதயம் வந்து அவங்க இயங்காம இருந்தா கூட நீங்க இந்த வர்மம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தன்னால இயங்க ஆரம்பிக்கும். இந்த கவுடி காலத்தை கொடுத்துட்டு இந்த காலை இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை சும்மா உருவிட்டீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளவு தெம்பு இருக்கோ அந்த எனர்ஜி அவங்ககிட்ட போய் சேர்ந்துருது. இதனால அவங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். நம்ம தாத்தா செத்து போறிய பாட்டி செத்து போறீங்கன்னா ஒரு பாறாங்கல்ல தூக்கி அவங்க மேல போற மாதிரி இருக்குமா இல்லையா? ஆனா நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க உயிர் வாழ்றதுக்கு எதுவாக இருக்கும். இதெல்லாம் நான் மக்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பதிவு. சரிங்க சரிங்க ஐயா, இது வந்து கொண்டைக்குழியை இயக்கம். இது வந்து மயங்கி இருக்கிற அனைத்து இதுகளும், அதாவது மூச்சு இது இருந்து மூச்சு நிதானம் என்று இருக்கிறவங்களுக்கு அனைத்தும் கவுளி காலத்தை கொடுத்தா அவங்க கொண்டைக்குழி இயக்கி மூளைகளுடைய கொண்டைக்குழியை வந்து பாருங்க. இதுல இருந்து இப்படியே திலக காலத்துல இருந்து நேரா வரும்போது இது ஜாயிண்ட் ஆகிறது தான் கொண்டைக்குழிங்க. இந்த கொண்டைக்குழி இயங்கிடும், ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். கவுளி காலம் எது கொடுத்தாலும் இயங்குங்கய்யா. கவுளி அதாவது அடங்கல், இது அடங்கல் வேலை செய்யும், கவுளி காலமா இருக்கும். இது கொடுத்தா வேலை செய்யும். இது வாசி ஓட்டத்தை ஓட வைக்குங்கய்யா. பிராண ஓட்டம், வாசி ஓட்டம், ஆபான ஓட்டம் எல்லாமே இதை வந்து இயங்க வைக்கக்கூடிய ஒரே ஒண்ணு கவுளி காலம் தான். அதனாலதான் இதை வந்து அன்கான்ஸ்டபிளா இருக்கிறவங்களை எழுப்புறதுக்கூடிய ஒரே பாயிண்டாக இதை பயன்படுத்துறாங்க. ஐயா ஐயா, இது வந்து 6 வீலுங்க ஐயா. இது 6 வீல் வந்து ரோலரு. இது வந்து காலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து முதுகுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து காலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது காலுக்கு எப்படி நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கால எறும்புலையோ எங்குமே அடிக்கூடாது. நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்கனாலும் சரிங்க, அடிக்கூடாது. அதை நான் இயக்கி காட்டுறேன் பாருங்க. நல்ல இதமாவே இருக்குதுங்கய்யா. ஆமாங்கய்யா, மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது வந்து எங்க வேணாலும் அடியே போடாதீங்க. எந்த எலும்புல பண்ணா கூட அடிப்படாதுங்க. அது மாதிரி இந்த அற்புதமான ரோலர் இது வந்து இன்னும் ஆயில் போட்டுட்டா இன்னும் இனிமையா இருக்கும். இதே மாதிரிதாங்க எல்லா தசைகளும் இலக்கிய விடும், வலிகளை போக்கும். எல்லா அக்குபஞ்சர் பாயிண்ட்கள்லாம் நாம தெரியாத பாயிண்ட்கள்லாம் இது போய் தூண்டி விடும். அதனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க. வலி போகும், கால் வலி போகும். இதே மாதிரியே இது கைக்கு காலுக்கு பண்ற மாதிரியே கைக்கு இது வேற எதுவும் பண்ணக்கூடாது. இதுல பண்ணும்போது அடிக்கூடாதுங்க. இப்ப எதனா அடிக்கூடாங்க, மசாஜ் பண்ற மாதிரியே இருக்குங்க, பிடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு அடிக்கூடாங்க, அடிக்கூடாதுங்க. எப்படி பண்ணாலும் சரி, எலும்பு அடிக்கூடாதீங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான இதுங்க இது. ஐயா, இது வந்து ஒரு வீல் ரோலர். இந்த ரோலர் வந்து ஃபைன் கார்டுக்கு மட்டும் தாங்க ஐயா. அப்படி பண்ணுங்க. அந்த ஃபைன் கார்டு எப்படி இயக்குறது பாருங்கய்யா. இந்த இது வந்து கரெக்டா நடுவா ஃபைன் கார்டு அந்த எலும்பு இருக்கணும், முதுகு தண்டுவாடம் இருக்கணும். இது வந்து இடையில வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சு அப்படி 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 விட்டு 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 அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா பொறுமையா செய்யணும். அதிக ஓட்டம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது சிகிச்சை மையம் இன்றைக்கு குன்றத்தூர் வந்தோம். இதை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே மக்கள் வருத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. கண்ணில் வந்து எண்ணெய் விட்டு போகிறாங்க. இது கண்ணில் எண்ணெய் விடுறதுனால கிட்ட பார்வை, தூர பார்வை, அதுக்கப்புறம் எட்ட பார்வை, கண் கூச்சம், கண் சிமிட்டல் போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு சிறப்பாக மருந்து கொடுத்துட்டு வர்ற அவர் யாருன்னு நீங்கள் பார்க்க போறீங்களா? இதை பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. குமரேசன் ஐயா. நான் தான் வேகம் சித்த பாரம்பரிய வைத்தியசாலையினுடைய வைத்தியர் ஐயா. சரிங்கய்யா. இங்க எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு வர்றாங்க ஐயா? ஐயா நம்ம சொல்ல முடியாதுங்க, அளவா வருவாங்க. நம்ம வரவங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியதாங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. எதுக்கு பாக்குறீங்கய்யா? ஐயா உடம்பு வலி எல்லா வலிகளுக்குங்க ஐயா. எல்லா வலிகளுக்கு பாக்குறேன். சளிக்கு தொல்லைக்கு பாக்குறேன். அடுத்தது பேதிக்கு மருந்து தரேன். சரி. கண்ணுக்கு மருந்து விடுறேன். சரி. காதை சுத்தம் பண்ணிடுறேன். சரி. காதுல வந்து
வலி, இறைச்சல், ஜவ்வு கிழியுது, இது மாதிரி எல்லா இதுக்கு காதுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்துங்க ஐயா. ஆமா சிறப்புங்க. கண்ணு வந்து கேட்டலாக் எடுக்கிற அளவுக்கு எல்லாமே மருந்து வச்சிருக்கேன். சரி, எல்லாமே அழகா பக்காவா பண்ணிடுறேன். வலி நிவாரணி ஆயில் நாமளே தயார் பண்ணதுருக்கு. அதனால வந்து இதுவும் வந்து அற்புதமான ஒரு வேலை செய்யுதுங்க ஐயா. சரிங்க, எல்லாம் அருமையா எல்லாமே செஞ்சு விட்டுறேன். சரி, ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து வைத்தியம் பார்த்துருக்கீங்க, வைத்தியத்தையே நம்பியிருக்கீங்க. இதுக்கப்புறம் சதையொட்டி, எலும்பொட்டு, நரம்பொட்டு, நாள்பட்டு நச்சு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால குடைச்சல், எலும்பு உடைஞ்சதுக்கெல்லாம் கட்டு போட்டு ரொம்ப சௌகரியம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மக்களுக்கு தரமான சேவை செய்யுங்கள். மனதிநயத்தோட பணத்தை வாங்கி மக்கள் சேவையை மேம்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். வைரம் ஃபவுண்டேஷன். இதனுடைய முகவரி சொல்லுங்க அப்படியே ஐயா. இதனுடைய முகவரிங்க ஐயா, ராஜ கணபதி ஸ்ட்ரீட்டு, மணஞ்சேரி, குன்றத்தூருங்க ஐயா. சரிங்க, சரிங்க. ஃபோன் நம்பர் 8925743053 ஐயா. நன்றி. நம்பருக்கு தொடர்பு கொண்டா நம்ம எனி டைம் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்குங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக வருகைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, 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 நன்றி. ஐயா வணக்கம். இது ஊர்ல எதுக்கு பயன்படுத்துறீங்க ஐயா? இது வந்து ஊர்ல வந்து நம்ம செஞ்சே காட்டிடலாங்க ஐயா. சரிங்கய்யா, அப்படியே படுங்க ஐயா. எப்படி படுங்க? மல்லங்க படுமா? ஃபர்ஸ்ட் கவுந்து படுங்க ஐயா. கவுந்து படுக்கணுமா? சரிங்க, குப்புற படுத்துங்க ஐயா. ஐயா படிங்க, குப்புற படுங்க ஐயா. படுத்துட்டேன். அப்படியே அகலத்துல வைங்க ஐயா. வச்சுங்க. இப்படி வைங்க. இங்க வைங்க ஐயா. இங்க வச்சிருங்க. ஆமா ஐயா. இது மாதிரி வைக்கும்போது இந்த நெஞ்சு வந்து சமமா போய் உட்காந்துருங்க ஐயா. சரிங்க. இந்த முதுகு சமமா போகும்போது இங்கதான் மூச்சு பிடிப்பு, சரி, இந்த வாயு பிடிப்பு எல்லாம் இங்கதான் இருக்கும். சரி, இது வந்து சிட்டி வரணும். சரி, இந்த இடத்துல நம்ம வர்ம பயன் பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வலி ஈஸியா போகும் அவங்களுக்கு, படுக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தாங்க இந்த உருளை. இது அடுத்தது அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, எழுதுங்க. அப்படியே மேலாந்து படுங்க. ஐயா அடுத்தது வந்து இந்த இடுப்புக்கும் வச்சுக்கலாம். இந்த இடுப்புக்கு வச்சுக்கலாம். ஆமாங்க. இந்த இடுப்பு வலிக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஐயா. இந்த இடுப்பு வலிக்கு இங்க வச்சுக்கலாம். இந்த இடுப்பு வலிக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து 2 இன்ச் அமரக்கூடியது. இப்ப நம்ம எலும்பு வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும். அதனால இந்த மாதிரி அமரக்கூடிய பஞ்சு மாதிரி இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப சொல்றேன். அத பைப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும். அது வந்து கிளீனர் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, அதாவது வர பேஷண்ட் விரும்ப மாட்டாங்க. அதனால 2 இன்ச்சு அமரணும். அமர்றது நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும். நம்ம எலும்பு வந்து முதுகெலும்பு ஸ்பெயின் கார்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்கும். அதுக்காக இருங்கய்யா. அடுத்தது அந்த சின்னது ஐயா, இது வந்து செராட்டிக்காவுக்கு கழுத்துக்கு இந்த இது வந்து பயன்படுத்தணும். கழுத்துக்கு இங்க வச்சுட்டு நம்ம மசாஜ் பண்ணும் போது நார்மலா அந்த வேலையை அதை செஞ்சிடும். இந்த வழியா இது வழியா வந்து அதே போக்கிக்கும். அதே மாதிரி இது அது வழியா போக்கிக்கும். சரி, இதெல்லாம் வந்து யாரும் காசு கொடுத்து வாங்கினதில்ல, நாமளே செஞ்சுக்கலாம். அடுத்தவங்களை நம்பி நம்ம வைத்தியம் பார்க்க கூடாதுன்றதுக்காக ஒரு உதாரணம். அப்படியே நீட்டு உருளை ஐயா. இந்த உருளை வந்து இது வந்து ஏஜ் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா 40 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஏஜ் இந்த உருளையை பயன்படுத்துறதுக்கு. சரி, அவங்களுக்கு வந்து ஸ்பைன் கார்டுல ப்ராப்ளம்னா இது மாதிரி அடியில வச்சிருக்கணும். ஐயா படுங்க, அப்படியே படுங்க. படுத்துட்டு அப்படியே இங்க வந்து காலை வந்து இப்படி புடிச்சுக்கணும் ஐயா. புடிச்சிட்டு இப்படியே மெதுவா அப்படியே உருண்டு வர மாதிரி பாயிண்ட் தான் வரணும். வேகமா வரக்கூடாது. ஐயா இது மாதிரி மெதுவா திருப்பி இப்படியே மாதிரி இது மாதிரி மெதுவா வரும்போது வலி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இது செஞ்சு முடிச்சுட்டு 2 நிமிஷத்துல வலி பூர்ண சுகத்தை கொடுக்கும். சிறப்பு. அதுதான் என்னுடைய மெத்தடு. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. இந்த உருளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஏன்னா இது 45 இயர்ஸ்க்குள்ள அவங்க வச்சு பண்றது. அவங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் ஆயிடும். இது வந்து அவங்களுக்கு ஹார்டான இது கேட்கும். அதனால இது அட்ஜஸ்ட் ஆயிடும். அவங்களுக்காக இது தயார் பண்ணதுங்க.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இது எதுக்கே வச்சிருக்கியா? ஐயா இது நம்ம வந்து இப்ப நடக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நம்ம இது உள்ள மருந்துகள்லாம் பெட்டிகள்லாம் போட்டு பத்திரமா பாதுகாப்பா நம்ம இந்த பெட்டி எடுத்துன்னு போறதுக்காக இந்த பெட்டியை நம்ம யூஸ் பண்றோங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இது நம்மளுடைய கிளினிக் வந்து வேகன் சித்த பாரம்பரிய வைத்தியசாலைன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்க. குன்றத்தூருங்க ஐயா. முறைப்படி லைசன்ஸ் எடுத்திருக்கேன். சந்தோஷங்க. லைசன்ஸ் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க ஐயா. சரிங்க. ஏன்னா வெளியில போறவங்க வந்து இந்த பெட்டி எதுக்குன்னு கேட்க கூடாதுன்றதுக்காக அது விளம்பரம் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு ஐயா இந்த முட்டி விளைக்குச்சு, ஜவ் அத்துக்குச்சு அப்படின்னும் போது இது வந்து எலும்புட்டி தலை, இது வந்து காட்டாமணக்கு தலை, இது வந்து ஆவராம்பூ சம்பளம், இதுல வந்து 5 மூலிகை கலந்துருக்குங்கய்யா. இந்த மூலிகை எல்லாம் போட்டு முட்டை இருக்கு. இந்த முட்டை கள்ளக்கருவு முட்டை போட்டு அவங்களுக்கு அந்த கட்டுமுறையில வந்து அவங்களை குணப்படுத்திடலாம். சரிங்க. இந்த வைத்தியம் வந்து சிறப்பா பண்றேங்க ஐயா. சரிங்க. அதே மாதிரி வந்து அந்த உருளை எடுங்க. இந்த உருளை எல்லாமே வந்து ஒரு மிஷினரியில வாங்கி செய்யறதோட நாமளே ஒரு இது செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அதிகமா இருக்கு. அதனால இது வந்து நம்ம கவுந்து படுக்கும் போது மூச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னும் போது இந்த 2 அக்கலத்துல வச்சு அந்த மேடு கிடைக்கும். மேடு கிடைக்கும் போது சுகமா அவங்களை அமர்த்தி செய்யறதுக்கு இது கரெக்டா யூஸ் ஆகுது. அதே மாதிரி இடுப்பு வலிக்கு வச்சு செய்யறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது பல பேரை குணப்படுத்தின, இது சாதாரணமான இது இல்லையா, பல பேரை குணப்படுத்தின இந்த உருளை இது. ஐயா புல்லட் சுந்தர ஐயா, தாங்கள் வருகைக்கு நன்றி ஐயா. வந்த உடனே கண்ணுக்கு மருந்து விட்டேன், காதுக்கு மருந்து விட்டேன். அதை வந்து அதனுடைய பலன் வந்து என்ன எப்படி வேலை செய்யுது என்பதை ஐயா அவர்கள் தாங்கள் சொல்லுவார் வீடியோ. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். 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 இன்றைக்கு வந்து வேகன் பாரம்பரிய சித்தம் தொக்கன மருத்துவத்துக்கு வந்தோம். இன்னைக்கு அவர் இடத்துல கண்ணுக்கு மருந்து விட்டோம். கண்ணுக்கு மருந்து விட்டதுனால கண்ணில் இருந்து நீர்கள்லாம் நல்லா வடிஞ்சது. ஏதோ அது சொரிஞ்சு விட்ட மாதிரி ஒரு இதமான ஒரு மங்களாக அப்படிலாம் தோற்றங்கள் இருந்தது. அது மூக்கில் வந்து ஏதோ சளிகள் வர்ற மாதிரி அந்த மாதிரி தோற்றங்கள்லாம் இருந்தது. அப்போ டான்சில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணுக்கு வர்ற மாதிரினால கண்ணு சம்மந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூரப்பார்வை, எட்ட பார்வை, கண் கூச்சம், இது மாதிரி நோய்களும் கண்ணில் இருந்து அழுக்குகள்லாம் நீராக வடிஞ்சது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி காது கூட்ட மருந்து ரொம்ப சிறப்பாக அந்த காது சம்மந்தப்பட்ட காது இழிச்சி, அதுக்கப்புறம் காதில் இருக்கு வரக்கூடிய புண்ணு, காதில் இருக்க அழுக்குகள் வர்றதுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இது போன்று பல்வேறு சேவைகளை வைரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக பல்வேறு மருத்துவர்களை நேர்காணல், ஏரிக்குளம் மீட்பு மற்றும் மருத்துவம் என்று பல்வேறு சேவைகளை தொடர்ந்து பதிவிட்டுள்ளோம். இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு, இந்த அலைபேசியினை தொடர்பு கொண்டு நீங்களும் பலமருங்கள். நன்றி, வணக்கம். வைரம் ஃபவுண்டேஷன்.